அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். கோழியை நல்லா இந்தமாரி கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வெட்டிக்கலாம் சின்னதாக. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. காஞ்ச மிளகாவும் வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்தமாரி நல்லா நேவாக இடித்து வச்சுக்கோங்க. கருப்புலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை பூ போட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தென் அதுக்கப்புறம் பட்டை மிளகா, கருவேப்பிலை, ஊசி மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கழுவி வச்சுருந்த கோழியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோழி கொஞ்சம் வதங்கின உடனே சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. கோழியில் தண்ணி ஊற்றக்கூடாது. கோழிலே வெளியாகிற தண்ணியில் தான் அது வேகணும். நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம அதில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சிக்கன் சிந்தாமணி ரெடி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே கூடாது. கோழிலே வெளியாகிற தண்ணியில் தான் இது வேகணும். அப்போ தான் சிக்கன் சிந்தாமணி மாதிரி இருக்கும். ஸோ இதை சோறில் வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சூப்புக்கோ சிந்தாமணிக்கோ சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ காய்ஸ்.